அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் அடித்து தூள் கிளப்பக்கூடிய மாதமாக எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் வைகாசி மாதத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, திட்டமிட்டதை விட பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, கும்பராசிக்காரர்களுக்கு லட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வெத்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவ கிரகங்கள்ல 5 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று 2.5 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பயிற்சி நடந்து 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு.
ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. சமபலம் பொருந்திய 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமர போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய, தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இந்த வைகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மேசம், ரிஷபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுன ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் 2.5 தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு. மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு 4இல் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் முற்பகுதியில் 3லும் பிற்பகுதியில் 4இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரனுடைய ஆட்சி பலம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை குறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு இணைவு உறுதிப்படுத்துகிறது. சூரியனும் சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. சின்ன சின்ன
சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் அலைச்சல் சிரமம் தவிர்க்கப்படுவதற்கான சூழ்நிலை இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானத்தை குரு வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்ததை விட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மற்றும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியக்கத்தக்க வகையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதி ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பலனை பெற்று தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக பல புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அஷ்டமத்தில் கேதுவும் தனஸ்தானத்தில் ராகுவும் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இரு கிரக நிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் நீ பல வகையில சிரமம் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது முற்பகுதியில் மங்களக்காரகனான செவ்வாய் 2லும் பிற்பகுதியில் 3ல் ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. 7.5 சனியில் சொத்துக்களை விற்க கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ஆட்சி பலமாக செவ்வாயின் பலம் அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வகையில் அமைகிறது. தொழிலிலும் சரி குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. கல்வியில் மிக சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி பிடித்து தூள் கலப்பக்கூடிய மாதமாக நிச்சயம் வைகாசி மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு